தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கு வணக்கம். நேயர்களே, இது உங்கள் ஸ்பார்க் தமிழ் ஆடியோ புக்ஸ். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கதை நான் வாசிக்கிற விதம் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கதை கேட்கும் ஆர்வமுள்ள உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. அத்தியாயம் 1. இந்த கதையின் முதல் வரியிலேயே ஆஜராகிவிட்ட பரத் கம்ப்யூட்டரில் மும்முரமாக இருந்தான். ஒரு கேஸ் தொடர்பாக வெடிகுண்டுகளை இணைக்கும் லேட்டஸ்ட் டிட்டனேட்டர்களை பற்றிய சமீபத்திய தகவல்கள் அவனுக்கு தேவையாக இருந்தது. வலையில் சறுக்கி பிரான்ஸ் நாட்டின் ஒரு தனியார் ஆயுத வியாபாரி திறந்து வைத்திருந்த கடையை பிடித்தான். அந்த ஆசாமி பொருளை கண்ணில் காட்டாமல் வண்டியாக தகவல்களை மட்டும் வைத்திருந்தான். என் சரக்கு பிரத்யேகமானதாக்கும், இந்த நாட்டிற்கெல்லாம் நான் சப்ளை செய்கிறேனாக்கும் என்று தம்பட்டம் தான் அதிகமாக இருந்தது. இதில் இத்தனை மெஷின்கன் வாங்கினால் இத்தனை தோட்டாச்சரங்கள் இலவசம் என்று ஸ்கீம் வேறு. படத்திற்கு படங்கள் முக்கியமாக தேவைப்பட்டது. இந்த ஆள் சரிப்பட மாட்டான் என்று எலியை நகர்த்தி மீண்டும் சறுக்க ஆரம்பித்த போது எதேச்சையாக செக்ஸி கேர்ள்ஸ் தலைப்பு பார்த்து நோக்கம் மறந்து சிகரெட் பற்ற வைத்துக் கொண்டு சுறுசுறுப்பாக உள்ளே நுழைந்தான். வரவேற்பு வாசலில் ஆர்ப்பாட்டம் அதிகமாக இருந்தது. உனக்கு கீழ்கண்ட எந்த நாட்டு பெண்ணை பார்க்க வேண்டும், அதில் என்ன வயசு இருக்க வேண்டும் என்று ஏக கேள்விகள். பிரேசில் தேர்வு செய்தான். எச்சில் விளங்கிக் கொண்டு 18 to 20 வயது என்று தேர்வு செய்தான். பேங்கிற்கு போயிருக்கும் சுசீலா இன்னும் வந்துவிடவில்லையே என்று ஒரு தரம் அரைக்கதவை திரும்பி பார்த்து கொண்டான். இப்போது திரையில் உன் கிரெடிட் கார்டு நம்பர் என்ன என்று கேள்வி கேட்கப்பட வெறுத்து போன பரத் காசு கொடுத்து பார்க்கிறதா இருந்தா நான் ஆட்டத்துக்கு வல்லப்பா என்று திரையிடம் சொல்லிவிட்டு வெளியே வர, ஓசியில பார்க்க விரும்புற ஆசாமியா நீ? அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு போ. தனி ஆசாமிகளோட பிரைவேட் வெப்சைட் அது என்றது. உருப்படியாக வேலை பார்க்க விடாத போலிருக்கு என்று உள்ளுக்குள் பொய்யாக சலித்துக் கொண்டு சொல்லப்பட்ட சைட்களில் ஒன்றின் கதவை தட்டினான் பரத். ஒரு மொட்டை தலை நீக்ரோ இளைஞன் புகைப்படத்தில் புன்னகைத்து தன் பெயர் டினால்டோ என்றும் தான் ஒரு ரசனையான ஜென்மம் என்றும் உலகத்திலேயே அழகான படைப்பு பெண் என்பதுதான் தன் கருத்தென்று வரியாக விளக்க உரை கொடுக்க, எப்பா நீ ரசனைக்காரன், ஒத்துக்கிறேன், உன் கலெக்ஷனை காட்டு. ராஜா சீக்கிரம்டா, சுசீலா வந்துருவா, என் அவசரம் புரியாம அறுக்கிறியடா மொட்டை தலையா, டினால்டோவை கெஞ்சினான் பரத். ஒரு வழியாக டினால்டோவின் கலெக்ஷன் துவங்கியது. ஒரு படத்தை பகுதியாக உருவாக்க 1 நிமிடம் எடுத்துக்கொண்டது. உருவானதும் விசிலடித்தான் பரத். தலையில் வி போல காலை வைத்துக் கொண்டு நின்றிருந்த அந்த பெண்ணின் உடம்பில் செயற்கையான பொருள் ஒன்றுதான். அது அவள் தொப்புளில் மாட்டியிருந்த மோதிரம். டினால்டோவின் கலெக்ஷன் ஒவ்வொன்றும் பரத்திற்கு அனல் வீச செய்தது. சர்வதேச அளவில் டினால்டோ எவ்வளவு பெரிய சமூக சேவை செய்து வருகிறான். பரத் முதல் காரியமாக டினால்டோவின் கலெக்ஷனை முழுவதையும் தன் கம்ப்யூட்டரில் சொந்த ஃபைலில் டினால்டோ என்று தலைப்பு கொடுத்து டவுன்லோட் செய்ய சொல்லி உத்தரவு கொடுத்தான். டினால்டோவின் இமெயில் விலாசம் பிடித்து, அசத்திட்டே கண்ணா, உன் ரசனையே ரசனை, உன் கலெக்ஷனுக்கு புதுசா ஏதாச்சும் சேர்ந்தா உடனே எனக்கு தப்பாம தகவல் கொடு ராஜா என்று செய்தி அனுப்பி வைத்தான். சொந்த ஃபைலில் பதிவாகிவிட்ட பெண்களை சுசீலா இல்லாத சமயமாக பார்த்து பிரிண்டரில் வடித்தெடுத்து ஃபைல் செய்து படுக்கையறையில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த பரத் பேசாமல் வலையை விட்டு வெளியே வந்திருக்கலாம். ஏகப்பட்ட ரசனை மன்னர்களின் முகவரி கொடுத்ததே. ஒரு டினால்டோவின் கண்காட்சியை தானே பார்த்தோம். இதெல்லாம் சைவம் தானே. பெண்ணோடு ஆணும் உள்ள அசைவ கலெக்ஷனை எந்த ரசனை மன்னனாவது வைத்திருக்கிறானா என்று பார்த்து விடலாமே. அடுத்து ரிபுகா என்கிற பெயர். பெண்ணா ஆனா என்று தன்னை பற்றி தன் கலெக்ஷனை பற்றி எந்த பந்தா குறிப்பும் இல்லாமல் ரிபுகா ஸ்டாம்ப் சைஸில் 30 போஸ்ட்களை ஒரே நேரத்தில் திரையில் கொடுத்தான் அல்லது கொடுத்தாள். எது பிடித்திருக்கிறதோ அம்புக்குறி வைத்து தட்டி பெரிது பண்ணி பார்த்துக்கொள் நண்பா. பரத் இதையா அதையா என்று அல்லாடினான். பரத் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? திடுக்கிட்டு திரும்ப சுசீலாவை பார்த்து, அது ஒரு நிமிஷம் என்று கம்ப்யூட்டரை அணைக்கும் பட்டன் அவசரத்திற்கு கிடைக்காமல் திணறி அணைத்தான். இந்த இடைவெளி வினாடிகளில் பார்த்துவிட்ட சுசீலா, பரத் இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை என்றான். என்ன? எது? ஏன்? பட்டப்பகல்ல ஆபீஸ்ல? இரு டார்லிங், எதுக்கு இந்த கோபனம்? சொல்லிட்டு கோபப்படு. இன்டர்நெட்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? வேலாயுதம் கேஸ்ல போலீஸ் கைப்பற்றின டிட்டனேட்டர் பத்தி நமக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சுல்ல, அது சம்பந்தமா போய் துணி போடாத பொம்பளைங்களை துணிவோட பார்த்துட்டு இருந்தீங்க. பாடுறா, கோபத்தில் கூட சொந்தம். தேவா கேட்டாருன்னா கூட்டு போயிடுவாரு பாட்டு எழுத. வெக்கமா இல்லையா பரத்? வெக்கப்பட வேண்டியது அந்த பொம்பளைங்க இல்லையா சுசி? உங்க மனசுல எவ்வளவு வக்கிரம். விவேகானந்தர் புக்ஸ் எல்லாம் அதிகமா படிக்காதே சுசி. இன்டர்நெட் ஒரு வரம். அதுல உங்களை மாதிரி ஆசாமிங்க புகுந்து சாக்கடையை ஓட விட்டுருக்கீங்களே. என்னை ஏமாத்திட்டுற? நான் ஒரு பார்வையாளன். இது ஒரு என்டர்டைன்மெண்ட். மேல் சாவனிசம். அகில உலக பெண்கள் அமைப்புகள் முதல்ல இதை ஒழிக்கணும். போன சண்டே மகளிர் மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததானே? ஏன் இதே மாதிரி ஆம்பளைங்க போஸ்ட் கொடுக்கறது தானே? இருக்கு, கலெக்ஷன் இருக்கு. என்ன பாரு,
நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன். இது ஃபீமேல் சாவனிசம்னு கூச்சல் போடுறேனா? இதெல்லாம் தடை செய்யணும் பரத். ஏன்? அடுத்த ஜெனரேஷன் கெட்டு போகுது. ரைட்டு, ஸ்டார் மூவிஸ், எம்டிவியில், வி சேனல் இதையெல்லாம் என்ன செய்யறது? அதையும் தடை செய்யணும். சினிமாக்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா சென்சார் செய்யணும். ஒரு கட்டில் மேட்டரை 50 பக்கத்துக்கு சொல்ற இங்கிலீஷ் நாவல்ஸ் இருக்கு, அதையும் சென்சார் செய்யணும். சரி, ஹோட்டல்களில் டிஸ்கோ டான்ஸ், ரெயின் டான்ஸ் இதெல்லாம் நடத்துறாங்களே, அதையும் தடை செய்யணும். கடற்கரைக்கு போய் பாரு, யாரை பத்தியும் கவலைப்படாம எத்தனை ஜோடிங்க கட்டி பிடிச்சு அவங்க மேல கேஸ் போடணும். ஆபாசமா ட்ரெஸ் பண்றவங்க மேலையும் கேஸ் போடணும். நம்ம நாட்டை வேற ஒரு நாடு மாதிரி மாத்தணும்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். முயற்சியில இறங்கு. நீ சொன்ன தடையெல்லாம் சட்டப்பூர்வமா வந்துருச்சுன்னா சிம்பிளா நான் ஒரே ஒரு காரியம் செய்வேன் சுசி. என்ன? நம்ம ஆபீஸை ஹாங்காங்குக்கு மாத்திடுவேன். சுசி, நீ சொன்ன மாதிரி தடையெல்லாம் வர்றப்போ நீ வசனை எழுதின பனியன் போட முடியாது. அதை மறந்துட்டியா? அட ஆமாம், யாரோ எப்படியோ போகட்டும். கடல்ல மீன் இருக்கிறதால மீன் பிடிக்கிறாங்க, விஸ்கி விற்கிறதால குடிக்கிறாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் இருந்து துளைக்கிறதுனால பார்த்து துளைக்கிறாங்க. எண்ணெய் பேப்பரை காட்டுனா கொசு வந்து ஒட்டிக்கத்தானே செய்யும். சபலங்கிறது மனுஷ மனசோட இயல்பான விஷயம். பாவம், நீங்க என்ன பண்ணுவீங்க பரத்? நம்ம வேலையை பார்க்கலாம். பனியனை சரி செய்தபடி சீட்டில் அமர்ந்த சுசீலாவை ஆச்சரியமாக பார்த்தான் பரத். சுசி, உன் பனியனுக்கு ஆபத்துனதும் முழக்கத்தையே புரட்டிட்டிய. திண்டுக்கல் யோனி கிட்ட சொல்லி வைக்கட்டுமா? என்ன? பட்டிமன்றத்துல எந்த கட்சியில வேணாலும் பேசுறதுக்கு இங்க ஒரு கவர்ச்சியான பொண்ணு ரெடின்னு. ஏன் பரத், நிஜமாவே நான் கவர்ச்சியா? அப்பப்ப நான் பொய் சொல்வேன், கண்டுக்க கூடாது என்றவனின் மேல் ஒரு ஃபைலை தூக்கி எறிந்தாள் சுசீலா. பிடிப்பு விலகி உள்காகிதங்கள் தரையெல்லாம் சிதற இன்டர்காமில் மாதவி, காசிநாதன் ஒருத்தர் வந்திருக்காரு சார் என்றாள். நான் இந்த பேப்பரை எல்லாம் பொறுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அனுப்பு சார். 5 நிமிஷம் கழிச்சு அனுப்பு என்று அவசரமாக காகிதங்களை சேகரித்தான் பரத். அத்தியாயம் 2. காசிநாதனை அவன் என்று சொல்வதா அவர் என்று சொல்வதா என்று குழப்பம் ஏற்படுத்தும் தோற்றம். வகிடில்லாமல் தலைவாரி கொஞ்சம் காலம் தலைமறைவாய் இருந்து மீண்டு வந்திருக்கும் நீல கிருதாவுடன் இருந்ததால், அவன் மீசையில் 2 வெள்ளை முடிகள் கும்பலுக்குள் ஒளிந்திருப்பது தெரிவதால், அவன் ஜீன்ஸ் போட்டு ஜஸ்ட் டூ இட் என்று குறுக்கில் எழுதின அழகான டிஷர்ட்டை இன் செய்து உட்லண்ட்ஸில் ஷூ அணிந்திருந்ததால், அவன் அணிந்திருந்த கண்ணாடியில் கீழ்வட்டங்களிலிருந்து வெள்ளெழுத்தை காட்டிக் கொடுப்பதால், அவர் காசிநாதனை அவன் என்று சொன்னால்தான் காசிநாதனுக்கு பிடிக்கும் என்பது மட்டும் தெளிவாக புரிவதால், அவன் ரவி வைத்து சென்ற காஃபியில் நெளியும் ஆவியை பார்த்து பேசினான். எனக்கு குழப்பமா இருக்கு சார். என் வைப்பு கூட வேண்டான்னு சொன்னா, எனக்கு தான் மனசு கேட்கல. சார், வெயிட் பிளீஸ். உங்க பேர் காசிநாதன்கிறத தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் விவரமா உங்களை அறிமுகப்படுத்திட்டு அப்புறம் உங்க பிரச்சனைக்கு வாங்களேன் என்றாள் சுசீலா. நான் ஒரு சிவில் இன்ஜினியர் சார். ஒரு பிரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கேன். 8 வருஷ அனுபவம். இப்ப நானே தனியா ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி துவங்குற ஏற்பாடுகள்ல இருக்கேன். கல்யாணமாகி 12 வருஷமாச்சு. என் வைஃப் அனிதா ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு பையன் அஸ்வின் குமார் செட்டிநாடுல 5th படிக்கிறான். எனக்கு வீடு அண்ணா நகர்ல, சொந்த வீடு. எங்க அப்பா எங்களுக்கு வச்சுட்டு போன ஒரே சொத்து. என் குடும்பமே இப்ப பெரிய துக்கத்திலையும் குழப்பத்திலையும் இருக்கு சார். ஏன், என்னாச்சு சார்? எனக்கு ஒரே ஒரு தங்க, நளினின்னு பேரு. எனக்கும் அவளுக்கும் 20 வயசு வித்தியாசம். எங்க அப்பா சின்ன வயசுலேயே காலமாயிட்டதால என் குடும்ப பொறுப்புகள் என்னோடதாயிடுச்சு. 7 வருஷம் முன்னாடி அம்மாவும் போயிட்டாங்க. நளினிக்கு நானும் அனிதாவும் தான் அப்பாவும் அம்மாவுமா பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். நளினிக்கும் அனிதாவுக்கும் ஒரே ஒரு தடவை கூட சண்டை வந்ததில்லை. அவங்க அண்ணி நாத்தனாரா பழகினதே இல்லை. ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க. என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் போவாங்க, சினிமா போவாங்க. எங்க சொந்தக்காரங்க எல்லாம் சொல்லி சொல்லி பொறாமப்படுவாங்க. எனக்கும் என் தங்க மேல ஏகப்பட்ட பாசம் சார். அவ கேட்காமலே எல்லாம் வாங்கி கொடுப்பேன். எங்க குடும்பத்துல வேற யாரோட பர்த்டேயும் கொண்டாடுறதில்ல. நளினியோட பர்த்டே மட்டும் கொண்டாடுவோம். ஓகே, ப்ராப்ளம் என்ன என்றான் பரத். 15 நாளைக்கு முன்னாடி நளினி செத்து போயிட்டா சார். திடுக்கென்று நிமிர்ந்து அமர்ந்தாள் சுசீலா. என்னாச்சு, ஆக்சிடென்டா? அப்படி போயிருந்தா கூட ஒரு விதத்துல மனசை ஆறுதல் படுத்திக்க முடியும். தற்கொலை செஞ்சுக்கிட்டா. ஏன்? அவளுக்கு அடிக்கடி வயிற்று வலி வரும் சார். கைனகாலஜிஸ்ட் 2-3 பேர்கிட்ட காட்டியாச்சு. அவளோட கர்ப்பப்பையில கட்டி ஒன்று இருந்துச்சு. மருந்து மாத்திரையில குணமாகிற நிலை தாண்டிடுச்சு. ஆனா ஆபரேஷன் பண்ற நிலைமைக்கு வரல. 2 வருஷம் போகட்டும்னு சொன்னாங்க. ஒரு டாக்டர் அவளுக்கு கல்யாணமாகி தாம்பத்திய உறவு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சரியா போறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதா சொன்னதால நாங்க ஆபரேஷனை தள்ளி போட்டோம். மாசத்துல 2-3 தடவை அவளுக்கு அந்த வலி வரும்.
அப்பெல்லாம் தலையணை அமுத்திக்கிட்டு துடிப்பா பாருங்க, நொந்து போயிருவோம். ஒரு தடவை வலி வந்தா 4-5 மணி நேரத்துக்கு நரக வேதனை தான். இந்த வருஷம் +2 முடிச்சா, நல்ல மார்க்கு. அவளுக்கு பிகாம் பண்ணணும்னு ஆசை சார். புஷ்பம்மாள் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் சீட் கிடைச்சது. எங்க இருக்குது? அடையாறு தரமணி ரோட்ல பிலிம் சிட்டி தாண்டி இருக்கு சார். சரி, மேல சொல்லுங்க. அண்ணா நகர்ல இருந்து அடையாருக்கு இந்த டிராபிக்ல தினம் போயிட்டு வந்தா உடம்பு டயர்ட் ஆயிடும்னு அவளை ஹாஸ்டல்ல சேர்த்தேன். அப்பதான் படிப்புலையும் கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியும்னு அவளும் அதை விரும்பினா. காலேஜ் திறந்து 1 மாசம் தான் கிளாஸுக்கு போனா. வார கடைசியில வீட்டுக்கு வந்துடுவா. திடீர்னு அன்னைக்கு வீட்டுக்கு ஃபோன் வந்திருக்கு. நான் கூட அப்போ ஊர்ல இல்லை சார். தாம்பரத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்தேன். ஹாஸ்டல் வார்டன் தான் பேசியிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டை கூட்டிக்கிட்டு உடனே வாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அனிதா எனக்கு தகவல் கொடுத்து காலேஜ் ஹாஸ்டலுக்கு போய் பார்த்தா ஒரே போலீஸ் கூட்டம். நளினி தன்னோட ரூம்ல புடவைய ஃபேன்ல மாட்டி தூக்கு போட்டு தொங்கிட்டு இருக்கா சார். கதவை உடைச்சு திறந்து போய் சேர்ந்தேன். சம்பவத்துக்கு 3 நாள் முன்னாடி அவளுக்கு வழக்கமான வயிற்று வலி வந்து துடிச்சிருக்கா. வார்டன் ஹாஸ்டல் டாக்டரை வரவழைச்சிருக்காங்க. ஊசி எல்லாம் போட்டு விட்டுருக்காங்க. வார்டன் கிட்ட இவ அழுதுருக்கா. முந்தியெல்லாம் இந்த வலி மாசத்துக்கு ஒரு தடவை தான் வரும், இப்ப அடிக்கடி வருது, படிக்கிறக்கே மனசு போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருக்கா. பேசாம தற்கொலை செஞ்சுக்கலாமான்னு தோணுது. எங்க அண்ணனுக்கு தகவல் சொல்ல வேணாம், வருத்தப்படுவார்னு சொல்லியிருக்கா. வார்டன் நிறைய ஆறுதல் சொல்லியிருக்காங்க. மறுபடியும் வலி வந்திருக்கு போல இருக்கு. அப்ப அவ ரூம்மேட் யாருமே இல்ல, லீவ்ல போயிருந்திருக்கா. முட்டாள்தனமா இவ தற்கொலை பண்ணிட்டா. காசிநாதன் விழிகள் சிவந்து நீர்முத்துக்கள் விளிம்பில் நின்றன. போலீஸ் என்னன்னு சொன்னாங்க? தற்கொலைன்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் உறுதி செய்யறதா சொல்றாங்க சார். லெட்டர் எழுதி வைக்கலையா நளினி? இல்ல சார். இப்ப என்ன, அந்த தற்கொலை சந்தேகப்படுறீங்களா? தற்கொலையை சந்தேகப்படல, என் மனைவி எதிரில் ரூம் கதவை உடைச்சுதான் உள்ளே போயிருக்கு போலீஸ். அப்புறம் தற்கொலைக்கான காரணம் வயிற்று வலிதானான்னு சந்தேகமா இருக்கு. அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி இப்படி ஒரு லெட்டர் வந்ததிலிருந்து இன்னும் அதிகமா இருக்கு சார். காசிநாதன் சட்டை பையிலிருந்து ஒரு இன்லேண்ட் லெட்டரை எடுத்து தந்தான். பரத் அதை விரித்து 2 முனைகளில் பேப்பர் வெயிட் வைத்தான். அதில், திரு காசிநாதன் அவர்களுக்கு, என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்பவில்லை, ஆனால் நான் சொல்வது உண்மை. உங்கள் தங்கை நளினியின் சாவில் மர்மம் இருக்கிறது. போலீஸ் சொல்வதை நம்பாதீர்கள். இப்படிக்கு உண்மை விரும்பி. பரத் தபால் முத்திரையை பார்த்தான். அடையாறு என்பதை தெளிவாக படிக்க முடிந்தது. இந்த லெட்டர் எப்போ வந்துச்சு சார்? முந்தா நாள் வந்துச்சுங்க. உங்க விலாசம் ரொம்ப சரியா எழுதப்பட்டிருக்கு. அடையாறுல போஸ்ட் செய்யப்பட்டிருக்கு. இந்த கையெழுத்து உங்களுக்கு பரிச்சயமானதா இருக்கா? இல்ல சார். காலேஜ் சம்பந்தப்பட்ட யாரோ தான் எழுதி இருக்கணும். காலேஜ் ஹாஸ்டல் ரெக்கார்ட்ஸ்ல உங்க விலாசம் இருக்கு இல்லையா? வழியை ஃப்ரெண்டு மாதிரி நினைச்சுக்கிறேன். என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க அடிக்கடி வர்றது நியாயம் தானேன்னு ஸ்போர்ட்டிவா பேசுவான். அப்படிப்பட்டவ வலிக்காக தற்கொலை செஞ்சிருப்பான்னு நம்ப முடியல சார். ஏன் லெட்டர் எதுவும் எழுதி வைக்கலைங்கிறது ஒரு பெரிய கேள்வி. நளினி உடம்புல வேற ஏதாவது காயங்களை பார்த்தீங்களா? இல்ல சார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் காப்பி கொடுத்தாங்களா? கொண்டாந்துருக்க சார். பாரு சுசி. சுசீலா வாங்கி வரி வரியாக பார்த்தாள். முழுவதும் பார்த்துவிட்டு, ஒரு சூசைட் ஹேங்கிற்கு உண்டான எல்லா சிம்டம்ஸும் இருக்கு பரத் என்றாள். போஸ்ட்மார்ட்டம் எங்க நடந்திருக்கு சுசி? ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல். டாக்டர் யாரு? டாக்டர் காளீஸ்வரன். கேஸை எடுத்துக்கிட்ட இன்ஸ்பெக்டர் யாரு சார்? அடையாறு போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் நவநீதம். ஒரு தடவை மீட் பண்ணியிருக்கோம் பரத். நியூட்டன் அறிமுகப்படுத்தி இருக்கார், ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இல்லையே சுசி. காலேஜ் பேரு கெட்டுடுன்னு இந்த நியூஸ் வேணாம்னு போலீஸ்ல பிரின்சிபல், கரஸ்பாண்டன்ட் எல்லாருமே கேட்டுக்கிட்டதா இன்ஸ்பெக்டர் சொன்னார் சார். அப்படியும் ஹிந்தில ஒரு சின்ன நியூஸா காலேஜ் பேர் போடாம வந்துருச்சு என்றார் காசிநாதன். ஐசி. தற்கொலையை சந்தேகப்படுறதுக்கு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். காரணத்தை நீங்க சந்தேகப்படுறீங்க. வழிய எப்பவும் உங்க தங்க ஸ்போர்ட்டிவா எடுத்துப்பான்னு சொல்றீங்க. நீங்க வருத்தப்படக்கூடாதுன்னு அப்படி சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனாலும் நெருடலா இருக்கு சார். ஏன்னா அவ ரொம்ப துணிச்சலான பொண்ணு. வயசுக்கு மீறின சமூக பொறுப்போட நடந்துப்பா. புரியலையே. தெருவில் லைட் ஏரியலைன்னா உடனே கவுன்சிலருக்கு ஃபோன் செய்வா. எங்கேயாச்சும் தண்ணி பை உடைஞ்சு கொட்டிக்கிட்டு இருந்தா ஏரியா குடிநீர் வாரியத்துக்கு தகவல் தருவான். கிளியர் ஆகாம தெருமுனையில குப்பை சேர்ந்துட்டான் கார்பரேஷனுக்கு மனு எழுதி போடுவான். நமக்கு என்னன்னு போற டைப் இல்ல. அவ்வளவு பொறுப்பான பொண்ணு தற்கொலை செஞ்சுக்க தீர்மானிச்சா கூட எனக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டனும் கூட யோசிக்க மாட்டாளா? பாயிண்ட் பரத் என்றாள் சுசீலா. இந்த மொட்டை கடுதாசி என் சந்தேகத்தை அதிகப்படுத்துதே. நியாயம். சரி, வேற என்ன காரணமா இருக்கலான்னு நீங்க யோகம் செய்யறீங்க? என்னால யோசிக்க முடியல பரத். தயங்காம சொல்லுங்க. நளினிக்கு காதல் ஏதாவது? அவ சின்ன பொண்ணு சார், ஜஸ்ட் 18.
காதலிக்கிற வயசு தான் அது. ரொம்ப பொறுப்பானவன்னு சொன்னேனே. பொறுப்பானவங்க காதலிக்க கூடாதா? நோ, நிச்சயமா அது இல்ல. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? ஸ்கூல் படிக்கிறப்போ ஒரு பையன் லவ் லெட்டர் கொடுத்ததை அப்படியே எடுத்துட்டு வந்து அனிதா கிட்ட ஒப்படைச்சிட்டான். இவ ஸ்கூலுக்கு போய் அவனை கண்டிச்சிருக்கான். அதனால சொல்றேன், 18 வயசுல வியாதி பிரச்சனை, காதல் பிரச்சனை தாண்டி தற்கொலை செஞ்சுக்க வேற என்ன பிரச்சனை இருக்க முடியும்? இந்த கேள்விதான் எங்களை அரிக்குது. இனிமே இதை ஆராய்ச்சி பண்றதால நளினி திரும்பி வர போறாளா? விட்டுடுங்கன்னு அனிதா சொல்றா. என்னால வேலையில கவனம் செலுத்த முடியல சார். அவளை பிறந்த குழந்தையா தூக்கி முத்தம் கொடுத்திருக்கேன் சார். என் தங்கையா அவளை நினைக்கல. என் பொண்ணு மாதிரி தான். மனசு ஆற மாட்டேங்குது பரத் சார். புரியுது, உங்க அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க. இதெல்லாம் எங்கிட்டயே இருக்கட்டும். விசாரிச்சு பாக்குறோம். ஏதாச்சும் சந்தேகத்துக்கு இடமா தட்டுப்பட்டா தீவிரமா இறங்கிடலாம். தேங்க்யூ சார் என்று காசிநாதன் எழுந்து கொண்டான். அத்தியாயம் 3. இந்த ஃபேமிலி குரூப் போட்டோல நளினி எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க பரத் என்றாள் சுசீலா. நளினியை விட அனிதா தான் ரொம்ப அழகு என்றான் பரத். அயோக்கியா, அனிதா நம்ம கிளைண்டோட மனைவி. இப்ப நான் என்ன கைய பிடிச்சா இழுத்துட்டேன்? ஆண்டவனோட பொண்டாட்டியா இருந்தாலும் அழக ரசிக்கிறது தப்பில்லை. பரத், தத்துவ நம்பர் 1 இல்ல, யதார்த்த சுசி. ராமாயணம் டிவியில காட்டினப்போ சீதையை யாருமே சைட் அடிக்கலையா என்ன? நம்ம முன்னாள் மிஸ் மெட்ராஸ் கஸ்தூரி கூட சீதையா நடிச்சாங்க. எனக்கு அவங்க தெலுங்கு படத்துல 2 பீஸ்ல நடிச்ச போஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. போதும் உங்க பேத்தல் புராணம். இப்ப என்ன செய்யலாம் பரத்? பி சீரியஸ். சீரியஸா தான் சொல்றேன். டெண்டுல்கருக்கு பூஸ்டா இருக்கலாம், ஆனா அவங்க ஹிஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. ஒரு உம்மா கொடுத்தா சடக்குன்னு மூளை ரத்தம் பாயும், சுறுசுறுப்பு யோசனை கொட்டும். நீ குடம் வச்சு பிடிச்சுக்கலாம். கமான்யா. சும்மா உம்மா உம்மான்னு அலைஞ்சா அப்புறம் என்று மேஜையை மீது இருந்த கத்தியை எடுத்து அல்லுமா பண்ணிடுவேன் என்றாள். எத்தனையோ நாவல்களாச்சு சுசி. அப்பப்ப நம்ம 2 பேரும் லவ்வர்ஸ்னு என் மூளை ஞாபகப்படுத்த வேண்டாமா? சரி, இந்த கேஸை முடிங்க பார்க்கலாம். முற்றம்க்கு ஒருவர் முன்னாடி லேசா தொட்டுட்டு எடுத்துடுவேன். அதுக்கு பேர் முத்தமா? வெறும் மூ. எனக்கு தா இம் எல்லாம் சேர்ந்து வேணும். சரி, இப்படி வச்சுக்கலாம். இப்ப என்ன 3வது அத்தியாயமா? சரியா 5 தாண்டிட்டா ஏதாவது அத்தியாயத்துல ஒரு டிகே தர்றியா? டிகேயா? இஸ்ல கூட திராவிடம் வந்துடுச்சா? இல்ல, இந்த விஷயத்துல மட்டும் யாரு இந்தியனா இருக்க விரும்புறதில்ல. பிரெஞ்சுக்காரனா இருக்கத்தான் ஆசைப்படுவான். டிகேனா டீப் கிஸ். டீப் கிஸ்னா போதும் விளக்கம். 8வது அத்தியாயத்துல செய்முறை விளக்கம். சம்மதிச்சினா நளினி கேஸ தொடறேன். இல்லைன்னா நான் பாட்டுக்கு இன்டர்நெட்ல டினால்டோ மாதிரி ஆசாமி கிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆளை விடு. ரொம்ப வம்பு பண்றியே இப்பெல்லாம். சரின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா தீந்துது. சரி என்றாள் சுசீலா. இப்ப நான் என்ன செய்யணும்? பரத் நாற்காலியில் ஒரு முழு சுழற்சி செய்து சிகரெட்டை உதட்டில் வைத்து ஒரு பேப்பர் பேனா எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி பத்தவை என்றான். மேஜை குழப்பங்களில் சுசீலா லைட்டரை எடுத்து பற்ற வைத்து சொல்லுங்க என்றாள். சம்பவம் நடந்த 18ஆம் தேதி காசிநாதன் நிஜமாவே தாம்பரம் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்தானான்னு முதல் கேள்வி எழுதிக்கோ. காசிநாதனை சந்தேகப்படுறியா பரத்? அதானா நம்ம பரம்பரை பழக்கம். எழுதி கொண்டு அப்புறம் என்றாள். இன்ஸ்பெக்டர் நவநீதம் லஞ்ச ஆசாமியா இல்லை தங்கப்பதக்கம் சிவாஜியா? இந்த விவகாரம் பத்திரிகைகளில் பிரபலமாக கூடாது என்று கல்லூரி நிர்வாகம் துடித்தது ஏன்? அப்புறம் நளினியின் ரூம்மேட் யார்? அந்த தினம் அவள் ஏன் லீவு போட்டாள்? சரி, காசிநாதன் குடியிருக்கும் சொந்த வீட்டின் இன்றைய மதிப்பு என்ன? அம்மாவின் உயில் உள்ளதா? உயில் இருந்தால் அதன்படி நளினிக்கு பங்கு உண்டா? வேற ரூட்ல போறீங்க பரத். முதல்ல சாத்தியமுள்ள எல்லா கோணத்தையும் பார்த்துடணும் சுசி. சம்பவத்துக்கு 3 நாள் முன்னாடி நளினிக்கு வயிற்று வலி வந்து ஹாஸ்டல் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்தது உண்மையா? வார்டன் எதுக்கு போய் சொல்லணும் பரத்? பேசாம எழுது சுசி. அனிதாவும் நளினியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகினாரு. பேசாம எழுது சுசி. அனிதாவும் நளினியும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் பழகினார்களா? அப்புறம் இப்போதைக்கு இவ்வளவுதான். இந்த மொட்டை லெட்டர்ல இருந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து வைக்கணும் சுசி. இப்ப நேரா அடையாறு போலீஸ் ஸ்டேஷன் போறோம். அப்புறம் அந்த ஹாஸ்டலுக்கு போய் வார்டனை பார்க்க போறோம். ரைட்? ஆச்சரியம் பரத். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் தொழில் ரீதியா பேசிட்டீங்க. ஒரு சின்ன பந்தயம் சுசி. என்ன? அந்த வார்டன் எப்படி இருப்பாங்கன்னு 3 அடையாளங்களை யூகமா சொல்றேன். 3 சரியா இருந்தா ஒரு 5000. அவ்வளவு பெரிய பந்தயத்துக்கு நான் வரல பரத். இரு, நான் முடிக்கல. ஒரு 5000 பீர் வாங்கி தரணும். முடியாது. சிகரெட்? முடியாது. மாணிச்சந்த், எதுவும் உருப்படியான சாமானா கேட்க மாட்டீங்களா?
சரி, 3 தப்பாயிட்டா? இதெல்லாமே உனக்கு நான் வாங்கி தர்றேன். ஏய், ஓகே, ஒரு டிஷர்ட். ரைட், அடையாளம் சொல்லுங்க. கொண்ட போட்டிருப்பாங்க. சரி, இடுப்புல டிராக்டர் டயர். அதான பார்த்தேன். 3வது அடையாளம் உலகக்கோப்பை கால்பந்தாட்டத்தோட நினைவு சின்னங்களா தாராள மனசோட இருப்பாங்க. உங்களை உதைச்சா என்ன பரத்? பந்தயம் இஸ் பந்தயம், வா என்று எழுந்தான் பரத். எத்தனாவது வயசுல திருந்துறதா உத்தேசம் பரத்? அப்படியெல்லாம் எந்த உத்தேசமும் இல்ல சுசி. இதெல்லாம் மனசு வெள்ளையா வெளிப்படையா இருக்கிறதோட அடையாளம். சைக்கியாட்ரிஸ்ட் மாத்திருபோதத்துக்கு என்ன வயசு? அவர் டிவியில எப்படி ஜாலியா பேசுறாரு பாரு. அவரை போய் திருந்த சொல்லுவியா? எனக்கு ஒரு நேயர் கடிதத்துக்கு பதில் சொன்னாரு. கேள்வி என்னன்னு கேளு. என்ன கேள்வி? எனக்கு போதுமான வளர்ச்சி இல்லை டாக்டர், என்ன செய்யலாம்? ஒரு பொண்ணோட கேள்விமா இது. அதுக்கு அவர் பதில் சொன்னாரு. இதுக்கு நாங்க என்ன செய்ய முடியும்? உடம்பு வாக பொறுத்தது இது. இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது. பொதுவா அயன் பண்ணிட்டு சட்டை போட்டுக்குங்க. சிலர் பொண்ணுங்களை பார்த்தா சட்டை போட்டுட்டு அயன் பண்ணிக்குவாங்களோன்னு தோணும். சில பொண்ணுங்களை பார்த்தா சட்டை போட்டுட்டு அயன் பண்ணிக்குவாங்களோன்னு தோணும். அதுக்கும் தாம்பத்தியத்துக்கும் சம்பந்தம் இல்லை. சரிதான், உங்க ஆளு போல இருக்கு. ரசனையான குரூப் நாங்க. அவருக்கு ரசிகர் மன்றமே இருக்கு. ஒரு குரல் கொடுத்தா போது சுசி, வந்து கலாய்ஞ்சிருவாங்க. அத்தியாயம் 4. இன்ஸ்பெக்டர் நவநீதம். எஸ் எஸ் ஞாபகம் இருக்கு என்று பரத்தோடு கைகுலுக்கி நாற்காலியை காட்டிவிட்டு அமர்ந்து, எந்த விதத்தில் உங்களுக்கு நான் உதவியாக இருப்பேன் என்று ஆங்கிலத்தில் கேட்டார். சுசீலா டாலடிக்கும் அவர் வழுக்கையை பார்ப்பதை கவனித்து இயல்பாக தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டார். சுசீலா டாலடிக்கும் அவர் வழுக்கையை பார்ப்பதை கவனித்து இயல்பாக தொப்பியை எடுத்து அணிந்து கொண்டார். புஷ்பம்மாள் காலேஜ் நளினின்னு ஒரு பொண்ணு தற்கொலை செய்துகிட்டாலே, அந்த கேஸை தனிப்பட்ட முறையில் நாங்க விசாரிக்கிறோம் சார் என்று பரத் சொன்னதும் அவர் முகத்தில் உற்சாகம் படிந்தது. அவசரமாக சுதாரித்துக் கொண்டு, ஐசி, யாரு உங்களை விசாரிக்க சொன்னது என்றார். நளினியோட அண்ணன் காசிநாதன் சார். அது ஒரு சந்தேகம் இல்லாத தற்கொலை. காரணம் அக்யூட் ஸ்டமக் பெயின். தராவா விசாரிச்சு ஃபைலையே மூடிட்டேனே, இதுல மறுபடியும் விசாரிக்க என்ன இருக்கு? காசிநாதன் தற்கொலையை சந்தேகப்படல, அதுக்கான காரணத்தை தான் நம்ப முடியாம தவிக்கிறாரு. தன்னோட தங்கைக்கு அந்த பயங்கரமான வயிற்று வலி அடிக்கடி வரும்னு விசாரணையில் அவரே ஒத்துக்கிட்டாரு பரத். அவரோட ஸ்டேட்மெண்ட் வேணும்னா காட்டட்டுமா? அவர் அதை மறுக்கல சார். அவ ஒரு பொறுப்பான பொண்ணு சார். அண்ணன் அண்ணி மேல நிறைய பாசம் உள்ள பொண்ணு. ஒரு லெட்டர் கூட எழுதி வைக்காம இப்படி முடிவெடுத்தது ஒரு உறுத்தல் இல்லையா? யூ ஆர் ரைட். ஆனா தற்கொலை என்ன திடீர்னு வந்தா அப்ப யாரும் இயல்பா நடந்துக்க மாட்டாங்க. அவங்க சைக்காலஜியா மாறிடும். தற்கொலைங்கிறதே ஒரு அப்நார்மல் பிஹேவியர் தானே பரத். திட்டம் போட்டு செயல்படுத்தி இருந்தால் லெட்டர் எழுதி வைக்கணும்னு தோணும். திடீர்னு செயல்படுறப்போ எதுவும் தோணாது. என் டவுட் என்னன்னா, அவ லெட்டர் எழுதி வச்சு அது யாராலோ மறைக்கப்பட்டிருக்கலாம் இல்லையா? சான்ஸே இல்லை. நான் போய் தான் கதவை உடைச்சு பாடியை கீழே இறக்கினேன். எனக்கு முன்னாடி அந்த ரூமுக்குள்ள யாரும் போகல. அப்படி நீங்க சந்தேகப்படுறதா இருந்தா என்னத்தான் சந்தேகப்படணும் என்று சிரித்தார் நவநீதம். சேச்ச, உங்களை போய் எனவே எங்களுக்கு வந்த கேஸை விசாரிச்சு ரிப்போர்ட் தர வேண்டியது தானே எங்க வேலை. அந்த கேஸ் ஃபைலை நான் பார்க்கலாமா? ஷூர். நவநீதம் எழுந்து பீரோவை திறந்து ஒரு ஃபைலை எடுத்து வந்து கொடுத்தார். ஒளித்த போனை எடுத்தார். பரத் ஃபைலை புரட்டினான். இன்ஸ்பெக்டர் நவநீதம் ஹியர். அப்படியா? நான் பார்த்து ஓகே செஞ்சது நம்பர் 17A. இப்ப ஏன் மாத்தி பேசுறீங்க? அது இல்ல சார், அதுதான் பிடிச்சிருக்கு. என் வைஃபுக்கும் அதுதான் பிடிச்சிருக்கு. அது சரியா வரலைன்னா விட்டுடுங்க. பள்ளிக்கரண சைட்ல இருந்து கூட ஒரு ஆஃபர் வந்திருக்கு. கரெக்டா கேட்டு சொல்லிடுங்க. நான் 2 நாள்ல முடிவெடுத்தாகணும். வச்சிடவா? பரத் ஃபைலை திருப்பி கொடுத்தான். ரொம்ப நீட் ஒர்க் சார். 78 பேரை விசாரிச்சிருக்கீங்களே. தற்கொலைன்னு கண் பார்வையிலேயே தெளிவா தெரிஞ்சது. டாக்டர் ரிப்போர்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. வயிற்று வலின்னு காரணமும் புரிஞ்சுது. ஆனாலும் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார், நாளைக்கு பெரிய பிரச்சனை இருக்கக்கூடாதுல்ல, தராவா விசாரிச்சுட்டேன். இதுல யாராவது முரண்பாடான கருத்தை சொல்லியிருக்காங்களா பாத்தீங்களா? கரெக்ட் தான் சார். என்ன கேட்டா, இந்த கேஸ்ல தனிப்பட்ட முறையில விசாரிக்கிறதுக்கு எதுவுமே இல்லைன்னு நீங்க அந்த காசிநாதன் கிட்ட சொல்லிட்டு வேற வேலையை பார்க்கலாம். உங்க கேஸ் ஃபைல பார்த்ததுக்கு அப்புறம் நானும் அந்த முடிவுக்கு வந்துட்டேன் சார். தேங்க்யூ. பரத் எழுந்து கை குலுக்கினான். சுசீலா காரை ஓட்ட பரத் கிட்கேட் சாக்லேட்டை பட்டையை தோலெடுத்து நெட்டு வாக்கில் உடைத்து கடித்தான். சுசி, உனக்கு சுட்ட சாக்லேட் வேணுமா சுடாத சாக்லேட் வேணுமா? இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் பரத்? சுட்டதுன்னா ஈரமா தருவேன், விரல் படாம. உங்களுக்கு நேத்து தான் முதலா ஐ லவ் யூ சொன்னதா நினைப்பா பரத்? காதலனுக்கு வயசு ஏறலாம், காதலிக்கு வயசு ஏறலாம். காதலுக்கு வயசு ஏறுவதே இல்லை சுசி. அறுக்காதீங்கப்பா.
இப்ப என்ன நவநீதம் கிட்ட சொன்ன மாதிரி காசிநாதனை கலட்டி விட போறோமா? என்ன பேச்சு இது? லேடிஸ் காலேஜ்ல அதுலயும் ஹாஸ்டல்ல நடந்திருக்கிற கிரைமை துப்பறிகிற வாய்ப்பு மாமாங்கத்துக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும். இதை மிஸ் பண்றதா? நந்தவனத்துல நடைபயில தேனிக்கு கசக்குமா? கவிதை புத்தகம் நிறைய படிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? மனசை இளமையா வச்சுக்கணும்னா காதல் கவிதைகள் நிறைய படிக்கணும்னு எங்கேயோ படிச்சேன். அதனால புக் எக்ஸிபிஷன்ல கார்டிக்கு பூரா நிரப்பிட்டு வந்துட்டேன். என் தலையெழுத்து. உங்ககிட்ட போய் மாட்டினேனே, பி சீரியஸ். இன்ஸ்பெக்டர் சொன்னதை பத்தி உங்க கருத்து என்ன? அதை விட இன்ஸ்பெக்டர் போன்ல பேசினதை பத்தி என்னோட கருத்து என்னன்னு கேளு. போன்ல அவர் எதை பத்தி பேசினார் சொல்லு. ஏதோ பர்சனல் விஷயம், நான் சரியா கவனிக்கல பரத். உன்னை மூன்லைட்டை விட்டு டிஸ்மிஸ் செஞ்சா என்ன? அதை கவனிக்கிறத விட உனக்கு வேற என்ன வேலை? வீரப்பன் ஸ்டைல்ல ஒரு கான்ஸ்டபிள் மீசை வச்சிருந்தாரு. அந்த மீச முனையில ஒரு எலுமிச்சம்பழத்தை நிறுத்த முடியுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நீங்க மீசையை ஆசையா பார்ப்பீங்க, நாங்க ஆசையா ஏதாச்சும் பார்த்தா மட்டும் தப்பா? நான் ஒன்றும் ஆசையா பார்க்கல. அந்த மீசை காமெடியா இருந்துச்சு பரத். நாங்க பார்க்கறதுலயும் சிலது காமெடியா இருக்கும். இருக்கிறவங்க போட மாட்டாங்க, இல்லாதவங்க போட்டுப்பாங்க. வாட்? லிப்ஸ்டிக்மா? வசதியானவங்க கூட போடாம இருப்பாங்க, வசதி இல்லாதவங்க கூட போட்டுப்பாங்க. சரியா இல்லையா? உங்க கூட ஒரே ரோதனை. சைட் ட்ராக்லயே பொழுத கழிச்சிட்டு போன்ல என்ன பேசினார் அதை சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் மனை வாங்க போறார், அதை பத்தி புரோக்கர் கிட்ட பேசினார். அதனால என்ன? மனை யார் வாங்குவாங்க? மனை இல்லாதவங்க வாங்குவாங்க. அப்ப காசு மிதப்பா இருக்குன்னு புரியலையா? சோ 2 கை 2 கால் எல்லாத்துலயும் லஞ்சம் வாங்குவார்னு நினைக்கிறேன். ஏன் தன்னோட சம்பள பணத்துல சேமிச்சதுல இருந்து மனம் வாங்க நினைக்க கூடாது அவரு? இப்படி சேம் சைட் கோல் போட்டினா எப்படி சுசி? கார் புஷ்பம்மாள் கலைக்கல்லூரி உள்ளே நுழைய கும்பல் கும்பலாக எதிர்பட்ட கல்லூரி மாணவிகளை பார்த்ததும் பேச்சை அந்தரத்தில் நிறுத்தின பரத், சுசி அந்த ஜீன்ஸ் பேண்ட் பிளாக் டிஷர்ட் பக்கம் நிறுத்து, கேட்டுடலாம் என்றான். என்ன கேட்கணும்? ஹாஸ்டலுக்கு எப்படி போகணும்னா? அதெல்லாம் வேணாம், கிளீனா அம்புக்குறி வழி நடத்துது. அது இல்ல சுசி, நீங்க எல்லாம் டிஷர்ட் போடலைன்னா யார் அழுதாங்கன்னு கேட்கணும். அதுக்கு ஒரு யோகியதை வேணாம். இப்ப நீ டிஷர்ட் போடுறேன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. சும்மா ஹேங்கர்ல மாட்டி வச்ச மாதிரி எதுக்கு போட்டுக்கணும்? போதும். அது இல்ல சுசி, கால் இல்லாதவன் எதுக்கு சாக்ஸ் வாங்கணும்? ஷூ வேற எதுக்கு வாங்கணும்? போதும்னு சொன்னேன் என்று கல்லூரி கட்டிடங்கள், மைதானங்கள், புல்வெளிகள், நடைபாதைகள் தாண்டி ஹாஸ்டல் கட்டிடத்தின் வாசலில் காரை நிறுத்தினாள் சுசி. பாவடிவத்தில் இருந்தது அந்த ஹாஸ்டல் கட்டிடம். 3 மாடிகள், வரிசை வரிசையாக ஜன்னல்கள், சுற்றிலும் அரண் போல வளர்ந்த தூங்கு மூஞ்சி மரங்கள் உயரமாக வளர்ந்து நிழல் பெய்து கொண்டிருக்க, சவுக்குச்சாரம் அமைத்து கட்டிடத்திற்கு டிஸ்டம்பர் அடித்துக் கொண்டிருந்த நபர்களை பார்த்து, அந்த பெயிண்டர்ஸுக்கு வெயிலே உரைக்காது சுசி என்றான். ஏன்? அவங்கள சுத்தித்தான் பொண்ணுங்களா இருக்காங்களே. எதையும் நேரா பார்க்க தெரியாதா பரத்? பரத் தன்னை கடந்த 2 சுடிதார்களை எக்ஸ்கியூஸ் மீ என்று நிறுத்தி, உங்கள் வார்டன் சிவகாமியை பார்க்கணும், அவங்க ரூம் எது என்றான். ஒருத்தி தூரத்தில் கை காட்டினாள். ஸ்மார்ட்டா யாராச்சும் விசாரிச்சா பேசக்கூடாதுன்னு உங்க ஹாஸ்டல் ரூல்ஸ் இருக்கா? அவள் திடுக்கிட்டு போய், ஏய் வாடி என்று அடுத்தவளை இழுத்து கொண்டு வேகமாக நடந்தாள். வார்டன் ரூமை நோக்கி நடந்த போது, எல்லா காலேஜ்லயும் சீட் கிடைக்கலனா கடைசியா இங்க வந்து சேருவாங்க போல இருக்கு சுசி என்றான். ஏன் அப்படி சொல்றீங்க? எல்லா ஃபிகரும் தொத்தலா இருக்கேன். ஃபிகருங்கிற வார்த்தையை யூஸ் பண்றது கூட தப்புன்னு நினைக்கிறேன். அதோ அங்க பேஸ்கெட் பால் விளையாடுறவங்கல யாராச்சும் தேருவாங்களான்னு கிட்டத்துல போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சுசீலா முறைத்தாள். இல்ல சுசி, எனக்கு இந்த கூடைக்குள்ள பந்து போடுற விளையாட்டு ரொம்ப பிடிக்கும். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல அடிக்கடி பார்ப்பேன், அதுதான். முதல்ல வார்டன், நம்ம பந்தயம் ஞாபகம் இருக்கட்டும் என்றான். எஸ், உங்களுக்கு என்ன வேணும் சார் என்றால் சுடிதார் போட்ட கோனிட்டையில் இளம்பெண் அந்த அறையில் நின்றபடி. உங்க வார்டன் சிவகாமி மேடத்தை பார்க்கணும். அவங்க வர்ற வரைக்கும் நீங்க பேசிட்டு இருக்கிறதா இருந்தா நாங்க வெயிட் பண்ண தயாரா இருக்கோம் என்றான் பரத். நான் தான் சிவகாமி என்று அவள் சொன்னதும் கூலிங் கிளாஸை தவறவிட இருந்து சுதாரித்து பிடித்தான். நான் உங்களை செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்னு நினைச்சேன். ஹாஸ்டல் வார்டன்னா அதுக்குன்னு சில சாமுத்திரிகா லட்சணம் எல்லாம் கிடையாதா? இப்படி அநியாயமா சுசீலாவுக்கு என்ன ஒரு டிஷர்ட் வாங்கி கொடுக்க வச்சிட்டீங்களே. பரத் தன் விசிட்டிங் கார்டை கொடுத்ததும் ஓ என்றாள். கேள்விப்பட்டிருக்கேன், உட்காருங்க சார். என்ன விஷயம்? உங்க ஹாஸ்டல்ல இந்த மாசம் 14ஆம் தேதி செகண்ட் ஃப்ளோர் 108ஆம் நம்பர் ரூம்ல தற்கொலை செஞ்சுக்கிட்ட நளினியோட அண்ணன் காசிநாதன் எங்களை இதை பத்தி விசாரிக்க சொல்லியிருக்கார். அப்படியா? அதான் போலீஸ் விசாரிச்சுட்டாங்களே. போலீஸ் விசாரணையில அவருக்கு திருப்தி இல்லை. ஏனாமா? அவங்க எதையோ மறைக்கிறாங்களோன்னு சந்தேகப்படுறாரு. இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன இருக்கு சார்? அவர் சும்மா இருந்தாலும் அவரை சந்தேகப்பட செய்யற மாதிரி உங்க ஹாஸ்டல்ல இருந்து யாரோ அவருக்கு தபால் போட்டிருக்காங்க. என்ன தபால் அது?
மொட்டை லெட்டர், அதோட ஜெராக்ஸ் காப்பி இது பாருங்க. சுசீலா கொடுத்ததை சிவகாமி வாசித்து பார்த்தாள். இங்க ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட் தான் இந்த லெட்டரை எழுதி போட்டிருக்காங்கன்னு எப்படி? ஒரு யூகம்தான். இப்போ இதில் நான் என்ன செய்யணும் சார்? இந்த தற்கொலையில் வேற ஏதாவது உண்மை மறைக்கப்பட்டிருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிக்க ஒத்துழைப்பு தரணும். இந்த லெட்டருக்கு கீழே இதை எழுதியவர் யாராய் இருந்தாலும் தைரியமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உங்கள் பெயர், நீங்கள் சொல்லும் தகவல்கள் ரகசியம் காக்கப்படும்னு எழுதி என் முகவரி, ஃபோன் நம்பர் எழுதி தர்றேன். அதை உங்கள் ஹாஸ்டலோட நோட்டீஸ் போர்டில் வைக்கணும். அப்புறம் சம்பவம் நடந்த ரூமை நாங்கள் பார்க்கணும். நளினியோட ரூம்மேட் லாவண்யா, இன்னும் பல ஃப்ரெண்ட்ஸை நாங்கள் விசாரிக்க அனுமதி தரணும். சம்பவம் நிகழ்ந்த சமயம் நடந்ததையெல்லாம் நீங்கள் விவரமாக விவரிக்கணும். சார், இது முடிஞ்சு போன மேட்ரு. போலீஸ் விசாரணையில் எல்லாமே சொல்லியாச்சு. மறுபடியும் நீங்கள் விசாரிக்க ஒத்துழைப்பு கேட்குறீங்க. நீங்கள் எங்கள் கரஸ்பாண்டன்ட் நந்தகோபால் கிட்ட அனுமதி வாங்கணும். சரி, கரஸ்பாண்டன்ட் ரூம் எங்கே இருக்கு? அவர் இங்கே வாரத்துக்கு 2 தடவை தான் வருவார். அவரை நீங்கள் பார்க்கணுன்னா வீட்டில் தான் பார்க்கணும். அட்ரஸ் தர்றேன். சிவகாமி விலாசம் எழுதி தந்தாள். தேங்க்ஸ். அதெப்படி நீங்கள் இந்த சின்ன வயசில் வார்டனாகி? எனக்கு இது பார்ட் டைம் வேலை சார். இதே காலேஜில் தான் நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்டில் லெக்சரர். நான் எம்எஸ்சி எம்ஃபில். அதெப்படி இந்த சின்ன வயசில் அவ்வளவு படித்து முடிச்சு? பரத், வாங்க போகலாம் என்றாள் சுசீலா. எனவே மீட் யூ அகைன் என்றான் பரத். அத்தியாயம் 5. அந்த பேஸ்கெட் பால் விளையாட்டை கொஞ்ச நேரமாவது பார்க்க வேண்டும் என்று பரத் அடம் பிடிக்க சுசீலா பிடிவாதமாக மறுக்க, சரி அப்படின்னா காலேஜ் லைப்ரரிக்காவது போகலாம் என்றான். எதுக்கு? அங்கே தூங்கிட்டு இருக்கிற பொண்ணுங்கள்ல யாரையாச்சும் எழுப்பி நளினி பத்தி விசாரிக்க வேணாமா? கரஸ்பாண்டன்ட் பர்மிஷனோட தான் ஆரம்பிக்கிறதுனா கதை எப்ப நகர்றது என்று அவளை சம்மதிக்க வைத்து லைப்ரரிக்குள் நுழைந்தார்கள். வாட்டர் கூலர் பார்த்ததும் சுசீலா தண்ணீர் குடிக்க போய்விட, ஹாய், நீங்க பரத் தானே என்று வந்தால் அந்த மிடி. யா, இப்படித்தான் யாரையாச்சும் நான் எதிர்பார்த்தேன். நீங்க பிரேமா தானே? நான் பிரேமா இல்ல, நிவேதிதா. தேங்க்ஸ். நேரடியா பேர் கேட்டா நல்லா இருக்காது பாருங்க. நிவேதிதா, நீங்க ஃபைனல் இயரா? சேச்சே, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம். எனக்கு உங்க இன்டெலிஜென்ஸ் ரொம்ப பிடிக்கும் பரத். உங்களை பேர் சொல்லி கூப்பிடலாமா? சொல்றதுக்கு தானே பேரு. உங்களுக்கு டைட்டானிக் மியூசிக் பிடிக்குமா நிவேதிதா என்றான். இவர்களுக்கு முதுகு காட்டியபடி 2வது டம்ளர் தண்ணீர் குடிக்கும் சுசீலாவை பார்த்தபடி. ஐ லவ் இட். மியூசிக்குக்காகவே 2 தடவை பார்த்தேன். கேசட் 100 ரூபாய், அதனால வாங்கல. என் கார்ல கேசட் இருக்கு, வாங்கலேன், கேட்டுக்கிட்டே பேசலாம். ஷியூர் என்ற நிவேதிதாவுடன் வேகமாக காருக்கு வந்துவிட்ட பரத் காருக்குள் ஏசி போட்டு கேசட் போட்டு, ஃபர்ஸ்ட் இயர் பிகாம்னு சொன்னீங்களா? அப்படின்னா தற்கொலை செஞ்சுக்கிட்ட நளினியை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே என்றான். நல்லா தெரியும் சார். ஹாஸ்டல்ல எனக்கு அடுத்த ரூம் தான் அவளோடது. பாவம், முட்டாள்தனமா முடிவெடுத்துட்டா. கொஞ்ச நாள் பழக்கம்னாலும் எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். நிவேதிதா, நளினி ஏன் தற்கொலை செஞ்சுக்கிட்டா? வயிற்று வலி தாங்காம தான் சார். அதான் உண்மையா? வேற என்ன? தற்கொலைக்கு 3 நாள் முன்னாடி கூட வலியால துடிச்சா சார். நானும் லாவண்யாவும் தான் வார்டன் கிட்ட போய் சொல்லி டாக்டரை வரவழைச்சோம். அடிக்கடி வலி வருதுன்னு வேதனைப்பட்டா. அவளுக்கு ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை. ரொம்ப நல்ல பொண்ணு சார். லாவண்யா நளினியோட ரூம்மேட் தானே? ஆமாம். லாவண்யாவும் நிவேதிதா மாதிரியே அழகா இருப்பாங்களா? ஹேய், நான் இதை ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கலாம். இந்த லாவண்யா கிட்ட இந்த மாதிரி ரொமான்டிக்கா பேசிடாதீங்க. ஏன், அவங்க சிடுசிடுவா? மேரிட் சார். புருஷங்கிட்ட சொன்னா ஆள் வச்சு உதைக்க ஏற்பாடு செஞ்சிருவான். அப்படியா? கல்யாணத்துக்கு அப்புறம் காலேஜ் வர்றாங்களா? இதுல என்ன ஆச்சரியம்? கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் காலேஜ் படிக்க கூடாதா? எங்க காலேஜ்ல 7-8 பேர் படிக்கிறாங்க. லாவண்யா ஃபைனல் பிகாம். 4 மாசம் முன்னாடி தான் கல்யாணம் நடந்துச்சு. மாப்பிள்ள பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட். பாதியில படிப்பை நிறுத்த வேணாம்னு சொல்லிட்டார். நளினி தற்கொலை செஞ்சுக்கிட்டதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்க முடியுமா நிவேதிதா? எதுக்கு இப்ப முடிஞ்சு போனதை பத்தி இவ்வளவு துருவுறீங்க? அதை மறுபடி விசாரிக்கிற பொறுப்பை எடுத்துட்டு இருக்கேன். பிளீஸ், கொஞ்சம் தயங்காம உண்மையை பேசுனீங்கன்னா உதவியா இருக்கும். நிவேதிதா சற்று மௌனமாக இருந்தாள். சார், இந்த மாதிரி ஏதாச்சும் சம்பவம் நடந்தா உடனே பலவிதமான வதந்தி பரவும். அந்த மாதிரி சில ஸ்டூடெண்ட்ஸ் ரகசியமா இந்த தற்கொலை பத்தி என்ன பேசிக்கிறாங்கன்னு வேணும்னா சொல்லட்டுமா? ப்ளீஸ் சொல்லுங்க. ஜோதிஷான ஒரு ஸ்டூடெண்ட், எம்ஏ ஃபர்ஸ்ட் இயர், பயங்கர ராங்கி, ட்ரக்ஸ் யூஸ் பண்றவ, எம்பி பொண்ணு சார். அவன் ஹாஸ்டல்ல அடிக்கிற லூட்டி இருக்க ஒரு தனி கேங்கே வச்சிருக்கா. தைரியமா ரூம்ல வச்சு ப்ளூ ஃபிலிம் பார்ப்பாங்க, தம் அடிப்பாங்க. என்னதான் சட்டப்பூர்வமா ரேகிங்கை தடை செஞ்சிருந்தாலும் அந்த கேங் புதுசா சேர்ந்தவங்களை ரேகிங் செய்யாம விட மாட்டாங்க. நானும் நளினியும் கூட மாட்டியிருக்கோம். அப்படியா? என்ன செய்ய சொல்லுவாங்க ரேகிங்ல? சி, வேணாம் சார், அதெல்லாம் சொல்ற மாதிரி இருக்காது.
மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்டுக்காக கேட்கல நிவேதிதா. இந்த கேஸ்ல புதுசா ஒரு கோணம் கிடைச்சிருக்க மாதிரி தோணுது. சும்மா தயங்காம சொல்லுங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அவங்க ஜட்டி பிராவை துவைச்சு போட சொல்லுவாங்க. அவங்க முகம் கழுவுன சோப்பை கொடுத்து கடிச்சு சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் அப்புறம் ப்ளீஸ் சொல்லுங்க. டூ பீஸ் ட்ரெஸ்ல மியூசிக்கு தகுந்தபடி கேபரே டான்ஸ் ஆட சொல்லுவாங்க. நிவேதிதா வேறு திசையில் திரும்பிக் கொள்ள, சாரி, இதுக்கு மேல கேட்காதீங்க. மை காட், இதெல்லாம் நீங்க வார்டன்கிட்ட ரிப்போர்ட் பண்றது இல்லையா? ரிப்போர்ட் செஞ்சா மூஞ்சியில ஆசிட் அடிச்சிடுவோம்னு மிரட்டினா எப்படி சார் சொல்றதுக்கு தைரியம் வரும்? அவங்களுக்கே இதெல்லாம் தெரியும். எம்பி பொண்ணுன்னு கண்டுக்காம இருக்காங்க. நளினிக்கு இந்த ரேகிங் கொடுமை நடந்திருக்கா? இந்த அளவுக்கு இல்ல. தனக்கு நடந்த ரேகிங்க உங்ககிட்ட சொல்லி நளினி வருத்தப்பட்டாளா? ஒரு லிமிட்டோட இருந்தா ரசிக்கலாம், எல்லாம் மீறி போறது ரொம்ப தப்பானதுன்னு சொன்னா. அப்புறம் வேற என்னவோ வதந்தின்னு சொன்னீங்களே. தற்கொலைக்கு முதல் நாள் ஜோதிஷா கேங்ல நளினி மாட்டி கேவலமா ஏதாச்சும் ரேகிங் செய்யப்பட்டு அந்த அவமானம் தாங்காம தற்கொலை செஞ்சிருக்கலான்னு ஒரு வதந்தி சார். வேற வதந்தி ஏதாவது இருக்கா? எக்ஸ்ரே காரன் கண்ணில் நளினி பட்டு ஏதாச்சும் வம்பு நடந்திருக்குமோன்னு இன்னொரு வதந்தி. எக்ஸ்ரே காரனா? நீங்க காலேஜ் கரஸ்பாண்டன்ட் நந்தகோபால் சார். ராத்திரி பகல் எப்பவும் கூலிங் கிளாஸ் போட்டிருப்பார். அவர் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்குற பார்வையிலேயே யோகியம் இருக்காது. எங்க வார்டன் சிவகாமிக்கும் அவருக்கும் கூட ஏதோ கனெக்ஷன் ஒரு பேச்சு. வக்கர புத்தி சார். சரியா மார்க் வாங்காத ஸ்டூடெண்ட்ஸை ரூமுக்கு வர சொல்லி அட்வைஸ் பண்றப்போ தொட்டு தொட்டு பேசுவார். ஒரு தடவை ஒருத்தி செருப்பால் அடிச்சு காலேஜை விட்டு போயிட்டான்னு கேள்வி. ஐசி, அவர் ஹாஸ்டல் வருவாரா? வருவார் சார். வாரத்துக்கு 2 தடவை வந்து எல்லாரையும் கூப்பிட்டு குறைய ஏதாச்சும் இருக்கான்னு கேட்பாராம். அவரு நளினி கிட்ட ஏதாவது தப்பா நடந்திருக்கலான்னு பேசிக்கிறாங்களா? ஆமாம், யாரும் நேர்ல பார்த்திருக்க மாட்டாங்க. அவர் கேரக்டர் மோசங்கிறதால சும்மா முடிச்சு போட்டு பேசுறது சார் இது. இல்ல சார், நான் சொன்னது பேசப்படுற வதந்தி தான். யோசிக்க வைக்கிற மாதிரி நிறைய சொல்லியிருக்கீங்க நிவேதிதா. மேலும் பரத் கேட்ட கேள்விகளுக்கு அவள் சின்சியராக பதில் சொல்ல கார் கண்ணாடியில் தட்டப்பட்டது. கிளாஸை இறக்கினான். சுசீலா இடுப்பில் கையை வைத்தபடி நின்று கொண்டிருந்தாள். அப்படி பார்க்காதே சுசி, தண்ணீர் குடிக்க போன உன்னை காணோம், அதுக்குள்ள விசாரிச்சிடலாமே அப்படின்னு தான். மீட் மிஸ் நிவேதிதா. நிவேதிதா சிரித்தபடி இறங்கி மியூசிக் கேட்கலாம்னு கூட்டிட்டு வந்துட்டு கேட்கவே விடாம காரியத்தை சாதிச்சிட்டீங்க பரத் என்றாள். இப்படி மொட்டையா சொன்னா சுசீலா வேற அர்த்தம் எடுத்துக்க மாட்டாளா? நளினி பத்தி மட்டும்தான் சின்சியரா விசாரிச்சேன்னு சொல்லிடுங்க நிவேதிதா. சுசீலா விருட்டென்று காரில் அமர்ந்து புறப்படுங்க என்றாள் கடுப்பாக. அத்தியாயம் 6. கரஸ்பாண்டன்ட் நந்தகோபாலின் காது மடல்களில் புருவம் அளவிற்கு அடர்த்தியாக முடியிருக்க, நெற்றியில் சந்தன போட்டு, தடித்த உதடுகள், வேட்டி கட்டி ஜிப்பா போட்டிருந்தார். கூலிங் கிளாஸ் அணிந்திருந்தார். கார்ட்டூன் ஓவியர்களுக்கு லட்டு. நீங்க கேட்கிற எல்லா விஷயங்களுக்கும் அனுமதி தரதுல எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனா ஒரு கண்டிஷன் என்றார் பேச்சை நிறுத்தி. ஒரு ராத்திரி இந்த பொண்ணை இங்க அனுப்பணும் என்று சுசீலாவை காட்டி சொல்லி தொலைத்து விடுவாரோ என்று பதைப்புடன் காத்திருந்தான் பரத். பாதி பிஸ்கட்டை கடித்து அதை மெல்லாமல், நீங்க வேற ஏதாச்சும் புதுசா கண்டுபிடிச்சா அதை பத்தி பத்திரிகைக்காரங்களுக்கு சொல்லிடாதீங்க. ஏன், விபரீதமா நடந்ததா? விபரீதமா ஏதும் நடக்கல. சப்போஸ் நடந்திருந்தா அத அவர் பத்திரிகைக்காரங்களை கூப்பிட்டு சொல்லி வச்சா சகட்டு மேனைக்கு கண் காது வச்சு காதுல கம்மல் கூட மாட்டி எழுதிடுவாங்க. அனாவசியமா காலேஜோட நல்ல பேர் கெட்டுடும். சார், காலேஜில் உள்ளவங்க யாரும் இதுல சம்பந்தப்படாத வரைக்கும் காலேஜுக்கு என்ன கெட்ட பேர் வந்துடும்? இந்த காலேஜ் நடந்ததுன்னு பேர் குறிப்பிட்டு எழுத மாட்டாங்களா? இந்த தற்கொலை நியூஸை பெருசா போக்கஸ் பண்ணிடாதீங்கன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு கெஞ்சி கேட்டுட்டோம் தெரியுமா? எப்படியும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் சார். அதே சமயத்துல நீங்க சொல்றதும் நியாயம்தான். ஏதாச்சும் விவகாரமா தெரிய வந்தா உங்களை முதல்ல கன்சல்ட் பண்றோம். அதைத்தான் நானும் சொன்னேன் என்று புன்னகைத்தார். உங்க காலேஜில் சில பெண்கள் போதை மருந்து உபயோகிக்கிறாங்களாமே, அப்படியா? எவன் சொன்னது? எவ்வளவு கண்டிப்பா காலேஜை நடத்திக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? யார் சொன்னது இப்படி ஒரு அபாண்டமான தகவலை? ஒரு துப்பறியற பத்திரிகையில கிசுகிசு பானையில எழுதியிருந்தாங்க. எந்த பொறுக்கை அப்படி எழுதுனது? எந்த பத்திரிக்கை? ரொம்ப நாளைக்கு முன்னால படிச்சது சார், ஞாபகம் இல்ல. எவனாச்சும் சீட்டு கீட்டு கேட்டு கிடைச்சிருக்காது, அந்த கோபத்துல கிறுக்கி இருப்பான். ஆதாரத்தோட நிரூபிக்க சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த ரேகிங், பொதுவா லேடிஸ் காலேஜ்ல இந்த பிரச்சனை ஏது சார்? 2-3 வருஷம் முன்னாடி சில பேர் ரேகிங்ல ஈடுபட்டாங்க. காலேஜ் ஆடிட்டோரியத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு 1 மணி நேரம் கண்டிச்சு பேசினேன். இனி யாராச்சும் அப்படி நடந்தா யாரா இருந்தாலும் உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு மிரட்டினேன். அப்புறம் எதுவுமே நடக்கிறது இல்ல. ஒருவேளை இப்ப யாராச்சும் ரேகிங்ல ஈடுபடுறதா உங்ககிட்ட நிரூபிச்சா டிஸ்மிஸ் செய்வீங்களா? கண்டிப்பா, எனக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நான் வார்டன் சிவகாமிகிட்ட சொல்லிடுறேன், உதவி பண்ணுவாங்க என்றார்.
அப்புறம் சிவகாமி நோட்டீஸ் போர்டில் பரத் எழுதி கொடுத்த செய்தியுடன் அந்த மொட்டை கடிதத்தை பின் செய்ய உடனடியாக ஏற்பாடு செய்துவிட்டு சம்பவ தினத்தை விவரித்தாள். 14ஆம் தேதி காலையில 8:30 மணி இருக்கும் சார். 9 மணிக்கு காலேஜ் துவங்கும். அதனால ஸ்டூடெண்ட்ஸ் பரபரப்பா புறப்படுற நேரம். நான் மெஸ்ல மத்தியான சமையல் பத்தி பேசிட்டு இருந்தப்போ 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் ஓடி வந்தாங்க. நளினி ரூமை தட்டி தட்டி பாக்குறோம், திறக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. எங்க ஹாஸ்டல் கதவுக்கெல்லாம் தனியா பூட்டு தொங்காது. கதவுல பொருத்தின ஆட்டோமேட்டிக் டோர் லாக் சிஸ்டம் தான். அதனால நளினி முதல்லயே புறப்பட்டு போயிருக்கலான்னு சமாதானம் சொன்னேன். ஆனா அவ எப்பவும் தனியா போக மாட்டா. காலையில இருந்து பாத்ரூம் சைடும் பார்க்கல, மெஸ்ஸுக்கும் சாப்பிட வரலைன்னு சொன்னதும் எனக்கு உடனே வயிற்று வலி வந்து மயக்கம் போட்டு விழுந்து கெடுக்காலன்னு தோணுச்சு. ஏன்னா 3 நாளைக்கு முன்னாடி தான் ஒரு பெரிய ரகலையாகி டாக்டரை வரவழைச்சேன். நானும் ஓடி போய் கதவை தட்டி பார்த்துட்டு கூப்பிட்டு பார்த்தேன், பதிலே இல்ல. அப்புறம் வாட்ச்மேனை மரத்துல ஏற சொல்லி அவளோட ரூம் ஜன்னல் வழியா பார்க்க சொன்னேன். அவன் நளினி புடவையில தூக்கு மாட்டி தொங்குறத பார்த்துட்டு அலறிட்டான். நான் உடனே நளினியோட அண்ணன் வீட்டுக்கும் கரஸ்பாண்டன்ட்டுக்கும் தகவல் கொடுத்தேன். அவர் போலீஸை வரவழைச்சார். போலீஸ் வந்து கதவை உடைச்சாங்களா என்றான் பரத். ஆமாம். ஏன், அந்த ரூமுக்கு மொத்தம் எத்தனை சாவி? ஒவ்வொரு ரூமுக்கும் 3 சாவி சார். ஒரு ரூம்ல 2 ஸ்டூடெண்ட்ஸ், ஆளுக்கு ஒரு சாவி கொடுத்துருவோம். இன்னொரு சாவி அது கொத்தோட கரஸ்பாண்டன்ட் வீட்டுல இருக்கும். அதை வரவழைக்கிற வரைக்கும் போலீஸ் காத்திருக்க மாட்டோம்னு சொல்லி கதவை உடைச்சிட்டாங்க. இன்ஸ்பெக்டர் நவநீதன் தானே வந்தது? ஆமாம். ரூமுக்குள்ள அவரோட நீங்களும் போனீங்களா? இல்ல, யாரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ரேகைகள் கலைஞ்சிடுன்னு சொன்னாரு. போலீஸ் வரும்போது கரஸ்பாண்டன்ட் கூடவே இருந்தாரா? இல்ல சார், பாடியை போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்தாரு. அப்புறம் இன்ஸ்பெக்டர் என்னையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுகளையும் விசாரிச்சாரு. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னோம். நளினியோட ரூம்மேட் லாவண்யாவை சந்திக்கணுமே, காலேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பாளே என்று வாட்சை பார்த்து இன்னும் அரை மணி நேரத்துல லஞ்ச் பிரேக், அப்ப ஹாஸ்டலுக்கு வருவா என்றார். வரட்டும், அதுக்குள்ள அந்த 108 ரூமை பார்த்துடலாம். இப்ப இந்த ரூம்ல யாரு இருக்கா? யாரும் இல்ல சார். தற்கொலை நடந்ததால பயந்துகிட்டு லாவண்யா வேற ரூம் வேணும்னு கேட்டு மாத்திக்கிட்டா. இப்போ சும்மா தான் வச்சிருக்கோம். கதவையும் பூட்டையும் ரிப்பேர் பண்ணியாச்சு. வாங்க போகலாம். மாடிப்படிகளில் ஏறிய போது ரொம்ப சுலபங்க, கெஜெட்ல பேர் மாத்திரலாம். அப்பா அம்மா வச்சுட்டாங்கன்னு அதே பேரை சுமக்கணும்னு இல்ல என்றான் பரத். என்ன சொல்றீங்க? சிக்குன்னு இருக்கிற உங்க கூட சிவகாமிங்கிற பேரை இணைச்சு பார்க்கவே முடியலைங்க. சிவகாமி சிரித்து கொண்டாள். சுடிதார் அணிந்து துப்பட்டா போடாத ஃபுல் ஸ்டாப் சைஸில் பொட்டு வைத்து குருவி உட்கார்ந்து ஊஞ்சலாட தோதாய் பெரிய பிளாஸ்டிக் வளையங்கள் மாட்டி லிப்ஸ்டிக் போட்டு தாலியை வெளியே தெரியாமல் உள்ளடக்கி கன்னங்களில் பரு கும்பல்களுடன் இருந்த லூஸ் ஹேர் லாவண்யாவை தனியாக பேச வேண்டும் என்று டேபிள் டென்னிஸ் போர்டுகள் இருந்த கேம்ஸ் அறைக்கு அழைத்து வந்து அறிமுகங்கள் முடிந்து வந்த நோக்கம் விவரித்ததும், கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் என்றாள் லாவண்யா. அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்டர்பிங் உறுத்தலை முதல்ல கிளியர் பண்ணிக்கிறேன். லாவண்யா, நான் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன். புன்னகைத்தாள் லாவண்யா. இது வழக்கமா இவரோட டெக்னிக் தான் என்றால் சுசீலா. இல்ல சுசி, நான் நிஜமாவே பார்த்திருக்கேன். பரிச்சயமான முகம், அடிக்கடி பார்த்த முகம். கூந்தலை ஒய்யாரமாக ஒரு பக்கமாக ஒதுக்கி கொண்ட லாவண்யா, யூ ஆர் கரெக்ட். டெலிவிஷன்ல என்ன பார்த்திருப்பீங்க, வனிதா ஜுவல்லரி விளம்பரத்துல. யா என்று சொடக்கு போட்டான். அந்த விளம்பரம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்விம் சூட்ல டைவிங் போர்ட்ல இருந்து குதிச்சு தண்ணிக்குள்ள நீந்தி மேல படியேறி வர்றப்ப உங்க உடம்பு பூரா நகைகள். ஸ்விம் சூட் ட்ரெஸ் போட்டு தங்க நகைகள்ங்கிற முரணான காம்பினேஷன்ல ஒரு கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுவேன். சோ நீங்க ஒரு பாப்புலர் மாடல் கேர்ள். முன்னாள் மாடல் கேர்ள் சார். கல்யாணத்துக்கு அப்புறம் மாடலிங் செய்ய வேணான்னு கேசவன் சொல்லிட்டதால நிறுத்திட்டேன். கேசவன் உங்க ஹஸ்பண்டா? ஆமாம், பெரிய மார்பிள் அண்ட் கிரானைட் எக்ஸ்போர்ட்டர். இன்ஃபேக்ட் நீங்க சொன்னீங்களே அந்த விளம்பரத்தை பார்த்து என் மேல காதல் வந்து என்னை தேடி கண்டுபிடிச்சு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டார். யோசிக்கிறேனேன்னு சொன்னேன். பல தடவை பார்த்து பேசினார். அவரோட பர்சனாலிட்டி, பழகிற விதம் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் மாடலிங்க நிறுத்திடணும்னு அவர் கண்டிஷன் போட்டார். ஆனா தொடர்ந்து ஹாஸ்டல்ல தங்கி படிப்பை முடிச்சிடுவேன்னு நான் கண்டிஷன் போட்டேன். கல்யாணம் நடந்துருச்சு. மாடலிங் உலகம் ஒரு ஸ்டாரை இழந்துருச்சு. ஒரு தேங்காய் எண்ணெய் விளம்பரத்துல கூட ஒரு டவல் கட்டிட்டு நீங்க. பரத், நளினி பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கலாம் என்றால் சுசீலா. நளினி பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன லாவண்யா? குட் கேர்ள், சென்சிட்டிவ், படிப்புல எக்கச்சக்க ஆர்வம், தான் குடும்பத்து மேல பாசம், பிறருக்கு உதவுற மனப்பான்மை, சொசைட்டி மேல அக்கறை. அந்த வழி வர்றப்ப மட்டும் நொந்து போயிருவா. நளினிக்கு ஏதாவது காதல் பிரச்சனை இருந்துச்சா? தெரியாது சார், என்கிட்ட சொன்னதில்ல. நான் சீனியர் ஸ்டூடெண்ட்ங்கிறதால கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அவளுக்கு நான் ரூம்மேட். ஆனா அவ நெருங்கி பழகினது நிவேதிதா, காயத்ரி இவங்க கூட தான். உங்க கரஸ்பாண்டன்ட் நந்தகோபால் எப்படி? பயங்கர சொல்லு சார். உங்ககிட்ட ஏதாச்சும் வாலாட்டி இருக்காரா? ஒரு தடவை ரூமுக்கு வர சொல்லி
மாடலிங் செய்ய ஒரு தடவை எவ்வளவு வாங்குவேன்னு கேட்டாரு. கிட்ட வந்து மகாபலிபுரத்துல ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு, போயிட்டு வரலாமான்னு கேட்டாரு. கல்யாணத்துக்கு பிறகா முன்னாடியா? இல்ல முன்னாடி சார். நான் அப்படிப்பட்டவ இல்லைன்னு கோபமா சொல்லிட்டு வந்துட்டேன். கிஷோர் கிட்ட சொன்னேன். அவர் பீச்சில் வாக்கிங் போறப்ப கிஷோர் 4-5 ஃப்ரெண்ட்ஸோட போய் நல்லா மிரட்டிட்டான். அதுக்கப்புறம் என்னை நிமிர்ந்து பார்க்கறதுக்கு கூட தயங்குவார் அவரு. கிஷோர் யாரு? என் ஃப்ரெண்டு சார். அவன் அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்சி வச்சிருக்கான். அவன் எடுத்தது தான் அந்த வனிதா ஜுவல்லரி விளம்பரம். பயங்கர பிரெயின். சரி, நளினிக்கு நந்தகோபால் இதே மாதிரி ஏதாச்சும் தொந்தரவு கொடுத்துருக்காரா? சொல்லியிருக்காளா? குறுகுறுன்னு பாக்குறாருன்னு சொன்னா, தலையணை மேல சேலை சுத்தினா கூட அவர் இப்படித்தான் பார்ப்பாருன்னு சொன்னேன். அப்புறம் உங்க ஹாஸ்டல் ஜோதிஷா எப்படி? இண்டீசன் கேள், எம்பி பொண்ணுங்கிற திமிரு, கேவலமா ரேகிங் செய்வாளாமே. கேள்விப்பட்டிருக்கேன், என்கிட்ட வச்சுக்கிட்டதில்ல. நளினி அவகிட்ட மாட்டியிருக்காளா? ஆமாம், சொன்னா. ஜாக்கெட்டுக்குள்ள ஐஸ் கட்டி போட்டு அது முழுக்க கரையிற வரைக்கும் பொறுத்துக்கிட்டு நிக்க சொன்னாலாம். இவ குளிர்ச்சி தாங்காம அழுதுட்டாளா. அழுமூஞ்சி எல்லாம் ஆட்டத்துக்கு உதவாதுன்னு அனுப்பிச்சு வச்சுட்டாங்களா. அவ்வளவுதானா? அவ்வளவுதான் சொன்னேன் சார். தற்கொலைக்கு முதல் நாள் ஏதாச்சும் ரேகிங் சம்பவம் நளினிக்கு நடந்திருக்கலாமா? தெரியல சார், நான் அன்னைக்கு லீவு. ஏன்? கேசவன் எங்க மேரேஜுக்காக சில முக்கியமான ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்ட்டி கொடுத்தார். அதுக்காக போயிருந்தேன். எங்க நடந்துச்சு பார்ட்டி? ஹோட்டல் ட்ரீடென்ட்ல. ஈவினிங் 7 மணிக்கு ஆரம்பிச்சு நாங்க வீடு திரும்புறப்போ 1 மணி ஆயிடுச்சு சார். நீங்க ட்ரிங்க் பண்ணுவீங்களா? வைன் மட்டும் குடிப்பேன் சார். நளினி பத்தி வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற, அவளுக்கு படிச்சுக்கிட்டே ஒரு பக்கம் சம்பாதிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு. தன்னோட அண்ணனுக்கு சுமையா இருக்க விரும்பலைன்னு அடிக்கடி சொல்லுவா. மாடலிங் செய்யறியான்னு கேட்டேன். அவளுக்கு இஷ்டம் இல்லை. ஆனா நல்ல குரல் சார் அவளுக்கு. அதனால ஜிங்கிள்ஸ்ல பாடுறேன், இல்ல விளம்பர வசனம் பேசுறேன்னு சொன்னான். ஒரு தடவை கிஷோர் கிட்ட அறிமுகப்படுத்தினேன். அவன் வாய்ஸ் டெஸ்ட் எடுத்துட்டு தேவைப்படுறப்ப யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னான். அப்புறம் வாட்ச்மேன் மரத்துல இருந்து விழுந்துட்டாரு. இவ ரத்தம் கொடுத்தா. ஹாஸ்பிட்டல்ல ஒரு போஸ்ட் பாக்ஸ் இருக்கு. அதுல தபால் கலெக்ட் பண்ண வர்ற போஸ்ட்மேனுக்கு கவர்மெண்ட்ல இருந்து வர வேண்டிய சலுகை ஏதோ வரல. இவ மெனக்கட்டு மகஜர் எழுதி அவனுக்காக போராடினா. ரொம்ப ஹெல்பிங் டெண்டன்சி. ஐ மிஸ் ஹேர் வெரி மச். தேங்க்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் ஏதாச்சும் தகவல் தேவைப்பட்டாலும் படலாம். அப்புறம் கலசம் மார்க் பூசு மஞ்சள் தூள் விளம்பரத்துல கூட நீங்க பரத் போலாம் என்றால் சுசீலா. அன்பிற்கினிய நேயர்களே, உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததா? என்னோட குரல் மற்றும் கதை சொன்ன விதம் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஒரு லைக்கும் தட்டி விடுங்க. அதோட உங்களை மாதிரியே கதையை விரும்பக்கூடிய உங்க நண்பர்களுக்கும் இந்த கதையை ஷேர் பண்ணுங்க. நீங்க ஒரு வேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க. கதை கேட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம போற நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லிக்க விரும்புறேன். ஒவ்வொரு ஆடியோ புக்கு பின்னாடியும் பல மணி நேர உழைப்பு இருக்கு. அந்த உழைப்புக்கான அங்கீகாரம் தான் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதும் உங்க லைக், ஷேர்ஸ் மற்றும் கமெண்ட். இது மட்டும்தாங்க. இந்த விஷயங்களை நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, மற்றும் இன்னொரு அருமையான கதையோட உங்களை நான் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கார்த்திகேயன்.